இட்லி பொடிக்கு தேவையானது கருவேப்பிலை, பச்சரிசி குருணையும் பெருங்காயமும் வறுத்து வச்சுருக்கேன். பூண்டு தேவையானது, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, கொஞ்சோண்டு வாசனைக்கு மல்லி, வரமிளகா, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி பொடி அரைச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், மணல் மணலாக இப்படி அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லா தோசை முறுமுறுன்னு ஒரு கரண்டி மாவு ஊற்றி, தோசை மாவு ஊற்றி, தோசையை ஊற்றி, முட்டையை உடச்சி ஊற்றி, அதுக்கு மேலே இந்த பொடியை அப்படியே மணல் மாதிரி தூவிட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி.